சார் என்ன வாய்ஸ் சார் உங்களுக்கு? சீர்காழி கோவிந்தராஜனுக்கு அப்புறம் அந்த வாய்ஸ் உங்க தான் சார் கரெக்டா மேட்சா இருக்குது. தெரியும்டா. இதுக்கு முன்னாடி இவன் வாய்ஸ் ரொம்ப கேவலமா இருக்குதுன்னு சொல்லிருப்பேன் இவங்க கிட்ட. பேச சொல்ல சார் சரி அது போனா போது செம்பருத்தி இந்த பொண்ணுங்க மேல சந்தேகப்படுறாருங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அப்படி கேளு. நேத்து ராத்திரி செம்பருத்தி காட்டு முள்ளி இருக்கிற பெட்ரூம் பக்கம் நான் போனேன். அடுத்தவங்க பெட்ரூம்ல போய் எட்டி பாக்குறேன் உனக்கு அசிங்கமா இல்ல? அறிவாளி சொன்னலாமா அதை வாபஸ் வாங்கிக்கலாமா? அந்த பக்கமா போன சொன்னியா? உள்ளியா போன சொன்னேன். அப்படியே போனா ஒண்ணு தப்பு இல்ல. செம்பருத்தி பெட்ரூம் ஒரு கோயில் மாதிரி, யார் வேணாலும் போலாம், யார் வேணாலும் வரலாம். அப்படி நான் போகும்போது அந்த காட்டு மல்லி அந்த கொடமிளகா மூக்கங்கிட்ட நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணுங்க நம்ம பொண்ணுங்க தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்குங்கன்னு சொல்லிச்சு. இதை கேட்ட நானு நேரா இதுகிட்ட வந்து அவங்களுக்கு டவுட் வருது, ஆனா உஷாரா இருங்க, மாட்டிக்காதீங்க, பி கேர்ஃபுல் அப்படின்னு சொன்னேன். புரிஞ்சுதா? டேய் விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம இனிமேல் ஜாக்கிரதையா இருக்கணும். நீ சொன்ன எல்லா விஷயமும் என் மைண்ட்ல ஏறிச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியல. இந்த பி கேர்ஃபுல் சொன்னல அது மட்டும் என்ன பார்த்தோம்? அது அட நாசமா போறவனே சாவடுறானே. அதான் மெயின். அதுக்கு மத்தல தெரிஞ்சு வச்சிருக்க. சை அப்பவே சொன்னே இந்த சீன்ல இவனை கமிட் பண்ணாதீங்க, என் உயிரை வாங்குவான்னு கேட்டாங்களா? நம்ம கிரைக்கு மேல யாரும் ஓவர்லாப் பண்ணி அழுவுறது. ஆஹா இந்த புறா மூஞ்சி. ஏமா ஏமா அழுவுற? ஏமா 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 அழுதுங்கற? ஏமா அழுவுற? யோ போயா. சரிமா. யோ வாயா. அவரே நீ போனா போறதுக்கு வான வரதுக்கு நான் சாராட்டவா உன் புருஷனாமா? யோ பிச்சிடுவேன் பிச்சி. உன்னால என் பெட்டி போச்சியா, அந்தால எடுத்துட்டு போயிட்டாயா. அந்த ஈத்ர பெட்டிக்காக தான் ஓன் ஆகுதுங்கறியா? அது நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் 15000 இருக்கியா. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சியா? எப்படி கொஞ்சம் பிரீஃபா சொல்ல முடியுமாமா? சர்ச்ல மெழுகுவத்தில வித்து சம்பாரிச்ச பணம்யா, அத போய் அந்தால எடுத்துட்டு போயிட்டாயா. டேய் இந்த ஏரியாவுல நான் ஏதாவது டயலாக் பேசனடா? எதுக்காக என்ன தேவையில்லாம அடிச்ச நீ? எங்க பேசிட்டு போய் அடிச்சேன். அறிவு இருக்கா உனக்கு? பெத்துக்க பாரு உன்னை பேத்து வரங்க. யோ பல கோடிக்கு பிளான் பண்றியா? மெழுகுவத்தி வித்த பணங்குது. யோ கொஞ்சம் சொல்லியா அதுக்கு மூஞ்சி மோர கட்டியா. வாங்க போவோம். சரிம்மா விடுமா. இதுக்கு முன்னாடி நீ இல்லாத சீன்ல ஒண்ணு நடந்ததுமா. அவ ஒரு வார்த்தை சொன்னான். பி எல்லாம் அவன் சொன்னது மைண்ட்ல ஏறிச்சு. ஆனா அந்த ஒரு வார்த்தை மட்டும் ஏறல. அதாவது பி பி கேர்ஃபுல் அப்பா. அட உனக்கு எப்படி தெரியும்? நானும் அந்த சீன்ல இருந்தேன்லப்பா. இவனுக்கு புரியுது. ஆனா இந்த சீன்ல நானும் தானே இருந்தேன். எனக்கு ஏன் புரியல? அதுக்கு தான் அப்பவே சொன்னேன் இந்த சீன்ல நீ வேணாம்னு. எவ்வளோ டார்ச்சர் பண்ற நீ ராஸ்கல். சரி தம்பி புரியுது, வேதனை புரியுது. அந்த பி கேர்ஃபுல் சொன்னல, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியாம தானே கேட்டேன். ஆசமா போறவனே. தெரிஞ்சா சொல்ல மாட்டேனடா. பி கேர்ஃபுல் அப்படின்னா என்ன? ஐயோ மறுபடியும் வரானே. ஹலோ அம்மா. ஆமா நான் தான் பயப்பட. நீ ஏன் பயப்படுற? ஆமா என்ன தேடுற? குக்கரா? அது மேல இருக்குமா? ஓ ஷூவா? அது வெளியே இருக்குமா? வேற என்னதாமா தேடுற? ஒன்ன தேடலடா. என்ன தேடலையா? ஏமா 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 இதாமா பூனைக்கு பிறந்ததா? ஏமா 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 என்னதாமா தேடுற? சொன்னா நான் தேடி கொடுப்பேன்ல. ஐயோ சேவல் கொண்டாக்காரி சொல்ல மாட்டேங்கிறாளே. என்னமா தேடுற? ஏமா அழுவுற? என்ன தேடுற சொல்லுமா. ஐயோ போச்சே. போச்சா? உங்ககிட்ட இருந்து ஒண்ணே ஒண்ணு அதுவும் போச்சா? எது? கற்பு சண்டாளி. யார்கிட்ட ஏமாந்த? எங்க போச்சு? எப்படி போச்சு? யாருக்காக போச்சு? உண்மையா சொல்றீ? ஏண்டா லூஸ், கற்பு போச்சு நான் உன்கிட்ட சொன்னேனா? அப்படியே போச்சுனாலும் இப்படி ஃப்ரிட்ஜ் கடையில சோஃபா கடையில தேடுவேனா? அப்பா ஏமா என்ன நீ அழுவுற? என்னதான்ப்பா போச்சு? என் மணி பர்ஸ் காணோம். அம்மாப்பா ஹை என் மணி பர்ஸ் கிடைச்சிச்சு. ஏய் மணி இருந்தாதான் அது மணி பர்ஸ், இது வெறும் பர்ஸ். ஏய் ஏன் பர்ஸ கிண்டல் பண்ண கூடாது, புரிஞ்சுதா? வெயிட், இது எப்படி உன் கையில வந்தது? நான் தான் அடிச்சேன். அடி பாவி, என்ன தைரியம்? ஏன் பர்ஸ் அடிச்சியா? நான் ஏன் பர்ஸே அடிப்பேன். அம்மாப்பா ஏய் பர்ஸ் அடிச்சா அது என்னையமா போட்டு அடிக்கிற? பின்ன பக்காவா பெர்ஃபார்ம் பண்ண ஒருத்தர் கூட்டிட்டு வானா இப்படி ஒரு பிக் பாக்கெட் கூட்டிட்டு வந்திருக்கே. யாரை பார்த்து பிக் பாக்கெட்ங்கற?
நாளைக்கு இந்த சொத்து பூரா என் கைக்கு வந்துரும். நான் ஒரு கோடீஸ்வரி, கையில் ஒரு கோடி. ஆர் யூ ரெடி? கோடி பிளடி கேடி. இங்க பார், இந்த பர்ஸ் ஃபுல்லா சில்லறை அள்ளி போடுறேன். பிட் பாக்கெட் அடிச்சு போயிட்டே இரு. சொத்து கிட்ட கனவு கூட காணாத. ஏய், அதே பர்ஸ்ல நான் உனக்கு பிச்சை போடுறேன்டி. அத நீ எடுத்துட்டு கிளம்பி ஓடி போயிடு. நீ யாரடி எனக்கு பிச்சை போடுறதுக்கு? இந்த சொத்தை எப்படி அடிக்கணும்னு பிளான் போட்டதே நாங்க தான். பிளான் போட்டது வேணா நீங்களா இருக்கலாம், ஆனா ஜெயிக்க போறது நான் தான். ஏமா கந்தசாமி சேவல் சொன்னதுக்கு என்ன போட்டு அடிக்கிற? என்ன அவடி பேசிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு வாய் பார்த்துட்டு இருக்க. நீ மட்டும் பேச லூஸ் மாதிரி வாய் விட்டு பேசாம இருமா. ஜபார் உன் அக்காமா? அம்மாப்பா அம்மா அம்மாப்பா அக்காவா? அம்மா அக்காவா? ஏய், யார பாத்துட்டு அக்கான்னு சொன்ன? நீ இப்படி என்ன பார்த்து அக்கான்னு கூப்பிடுவ? நீ ஐயோ மறுபடியும் சவைட்டா. வேணாமா சொல்ல கேளுங்க. நிறுத்துமா நிறுத்து. எப்படி என் பொண்ணாச்சு? உன் பொண்ணு? ஆமா இல்ல குளிச்சுட்டு பளிச்சுன்னு இருந்தியா, அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். குளிச்சா உனக்கு பெத்த பொண்ணு அடையாளம் தெரியாதா? இல்லப்பா, காதுல ரெக்க வேற பறக்குது. யோ, என்ன சந்தை சாக்குல என்ன உன் பொண்ணுங்கற? நான் என்ன உன் பொண்ணு மாதிரி கேவலமா இருக்கேன்? அப்போ நான் கேவலமா இருக்கேனா? அப்போ இல்ல, எப்பவுமே நீ கேவலம் தான். அப்பா இருமா இருமா ஐயோ சண்டை போட்டுட்டே சண்டை போட்டு இருமா. உன்ன சண்டை போடுங்க என்ன பண்ணுவேன்? இருமா.